ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான சிக்கன் சூப் ரெசிபி. இப்போ மழை சீசன், இனிமே குளிர ஆரம்பிச்சிடும். ரெண்டு சீசனுக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு சூப் இது. சளி பிடிச்சிருக்குது, ஃபீவர் இருக்குது, அந்த மாதிரி டைம்ல கூட நீங்க இந்த சூப் ட்ரை பண்ணலாம். இது சூப்பா மட்டும் இல்ல, நீங்க சாதத்துக்கு போட்டு ரசமா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான சிக்கன் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சூப்புக்கு நம்ம வந்துட்டு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இடிக்கிறது எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கோர்ஸா நம்ம பொடிச்சுக்க போறோம். இதை வந்துட்டு நீங்க மிக்சியில கூட போட்டு கோர்ஸா பொடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சு போட்டா தனி டேஸ்டா இருக்கும். இல்லை இப்போ நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். இதை நைஸா இடிக்க தேவையில்ல, கோர்ஸா இடிச்சா போதும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பவுடரா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு கப்ல மாத்தி வச்சிடலாம். இப்ப இதுலயே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்திடுங்க. ஒரு 7-8 பல் பூண்டு, அதையும் சேர்த்திடலாம். இதையும் இதுல போட்டு நம்ம கிரஷ் பண்ணிக்க போறோம். இப்ப இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி கோர்ஸா தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டா போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இதுல வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். லேசா இந்த எண்ணெயில வறுத்து விடுங்க. இது கூட நான் ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயம் சேர்த்திடலாம். கூடவே இந்த தக்காளி சேர்த்திடலாம். ஒரு தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுட்டேன், அதையும் சேர்த்திடுங்க. எதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஷர் சூப் தான் பண்ண போறோம். அதனால சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு சேர்த்திடலாம். இதையும் சேர்த்தி இந்த எண்ணெயில வதக்கி விட்டுருங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் வித் போன்ஸோட. இந்த சிக்கன் இதுல சேர்த்திடலாம். இதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க இவ்வளவு சிக்கன் போட்டுதான் இந்த சூப் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க குறைவாக சிக்கன் போட்டும் இது செய்யலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த மிளகு, சீரகம், தனியா இருக்கலாம், அதையும் சேர்த்திடுங்க. இதையும் இன்னொரு பரட்டி விட்டு இப்போ இதுல நான் 3 கப் அளவுக்கு தண்ணி விட போறேன். 2 கப் 3 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு மூடி நம்ம இதை வந்து ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சு விட போறோம். இப்போ 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல மேல நம்ம கொத்தமல்லி தழை நறுக்குனது போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு பெப்பர் தேவைப்படுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், சால்ட் எது வேணாலும் நீங்க மேல போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூப் பவுல்ல நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வந்துட்டு நீங்க சூப்பாவும் குடிக்கலாம், ரைஸுக்கு போட்டு சாப்பிடலாம், ரசம் மாதிரி. அதுவும் செமையா இருக்கும். இதுக்கு மேல நீங்க பெப்பர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட செம்ம டேஸ்டியான சிக்கன் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கோல்டான ஒரு டைம்ல, இல்ல மழை பெய்யுற ஒரு டைம்ல நீங்க குடிச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். லைட்டா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, இல்ல கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு, அந்த மாதிரி டைம்லயும் நீங்க இந்த சூப் ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது பிராய்லர் சிக்கன்ல. நீங்க இதே சூப்பை இதே ப்ரிப்பரேஷன்ல நாட்டுக்கோழி வச்சும் ட்ரை பண்ணலாம். இந்த சூப்பரான சிக்கன் சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.